மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. பர்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து இந்த சம்பவத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அவனுக்கு கர்த்தர் இறங்கி பார்வையை கொடுக்கின்றார் என்கிற அந்த காரியம் வேதத்திலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. பாருங்க, இந்த 11வது மாதத்திலே கடைசி வாரத்திலே நாம் வந்து விட்டோம். இன்னும் ஒரு மாசம்தான் இருக்குது இந்த ஆண்டோட முடிவு வருவதற்கு, முடிவு நெருங்குவதற்கு, முடிந்து போவதற்கு இன்னும் ஒரு மாதம் காலம்தான் இருக்கின்றது. இடையிலே நாம் அடைய வேண்டியதை அடைவதற்கும், நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கும், நாம் முன்னேறி செல்வதற்கும், நாம் வியாதி இல்லாமல் சுகமாக இருப்பதற்கும், ஆரோக்கியமாக இருப்பதற்கும், எல்லா விதமான இருளின் வல்லமைகளிலும் இருந்தும் நாம் விடுதலை அடைவதற்கும் நமக்கு இந்த நாளிலே தேவையானது கர்த்தருடைய இரக்கம், இயேசுவினுடைய இரக்கம். இயேசுவினுடைய இரக்கம் நமக்கு இந்த நாளிலே கிடைத்ததென்றால், இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்திற்குள்ளே கர்த்தர் ஒரு வருடத்திற்குள்ளே நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை அல்லது நீங்கள் மிஸ் பண்ண ஆசீர்வாதங்களை, நீங்கள் தவறவிட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாகவே கொடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் தேவை கர்த்தருடைய இரக்கம். கர்த்தருடைய இரக்கம் நாம் அடைய வேண்டிய அடைவதற்கும், நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கும், நாம் முன்னேறி செல்வதற்கும், நாம் வியாதி நீங்கி சுகமாக இருப்பதற்கும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அடைவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி வழிகள் உண்டாவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தேவையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம். அந்த இரக்கம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆண்டிற்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று புதிய ஆண்டிற்குள்ளே ஒரு ஒரு மகிமையான ஒரு பிரவேசத்தை பிரவேசிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய இரக்கம் நம்மளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. எடுத்து வாசிங்களேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். பாருங்க, கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருந்ததுன்னா கர்த்தர் நம்மள கைவிடவே மாட்டார். இது வரைக்கும் கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. அப்ப கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல இருக்குது. வாசிங்க. நீங்க அழிஞ்சிட்டீங்களா? இல்ல, நீங்க இருக்கிறீங்க, உயிரோட தான், ஜீவனோட தான் இருக்கிறீங்க. அப்ப கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல இருக்குது. வாசிங்க. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை அவர் என்ன பண்ண மாட்டாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அவரு உரைத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். நிச்சயமா நிறைவேற்றுவார், மறக்க மாட்டார் அப்படின்றத இந்த வசனத்தை நம்ம பாக்குறோம். பாருங்க, அவர் உங்களை கையும் விடல, நீங்க அழியும் இல்ல, உயிரோட தான் இருக்கிறீங்க. அப்ப அது நடந்துச்சுன்னா உங்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை நடக்குமா நடக்காதா? ஏன்னா உங்களை கையும் விடல, நீங்க அழியும் இல்ல, கைவிடல, அழியல, உயிரோட தான் இருக்கிறீங்க, கைவிடப்படாம இருக்கிறீங்க கர்த்தரால. அப்போ உங்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை நிச்சயமா நடக்கும். ஏன்னா கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல இருக்குது. காலையில நான் சொல்றேன், கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல இருக்குது. பாருங்க, ஏன்னா அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னர். இரக்கத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த வசனம் அருமையா இருக்குது. அப்படி நம்ம அறிக்கை செய்வோமா? என் தேவனாகிய கர்த்தர் என் மேலே இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார், எனவே நான் அழிந்து போக மாட்டேன். அவர் எனக்கு வாக்குறுத்ததை, அவர் எனக்கு வாக்கு உரைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார். உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory to Jesus. வசனம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பாருங்க, முடிவில்லாத இரக்கம் அழிவில்லாத வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கிறது. முடிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத இரக்கம் அழிவில்லாமல் நம்மை காக்கிறதாக இருக்கின்றது. கர்த்தருடைய இரக்கம் நம்மளை
காக்கிறதாக இருக்குது. பாருங்க, அவரை குறித்து வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கின்றார். பாருங்க, நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் நமக்கு நீதி செய்திருந்து நம்மை தண்டித்திருந்தாரானால் இன்னைக்கு நம்ம யாருமே இங்கே இருக்கவே முடியாது. ஆனா அவருடைய இரக்கம் அவருடைய நீதியை விட பெருசாக இருக்கிறதுனால, ஏன்னா அவர் தேவன் அன்பாகவே இருக்கின்றார். நான் எப்படி நம்மளை தண்டிக்கணும், ஆனா இரக்கத்தை கொடுத்து நம்மளை மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்மளை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், குற்றவாளிகள், பாவிகள், துரோகிகள். ஆனா நம்மளை இரக்கத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தண்டிக்காம நம்மளை மன்னிச்சுக்கிட்டு இருக்காரு. பாவங்களுக்கு தக்கதாக நம்மளுக்கு சரி கட்டாம இரக்கத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுது, திரளான ஜனங்களை கண்டு அவர் மனது உருகி வியாதியஸ்தர்களை என்ன பண்ணுவாரா, சுகமாக்குவாராம். திரளான ஜனங்கள் வரும் பொழுது மனது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா உருகிறது. என்னோட பிள்ளைங்க, என்னால படைக்கப்பட்டவங்க, என்னால சிருஷ்டிக்கப்பட்டவங்க, என்னுடைய நாசின் சுவாசத்திலிருந்து நான் இவர்களை உண்டாக்கினேன், இவர்களுக்கு வியாதி இருக்கிறது என்று பார்த்து அவர் மனதுருகி எல்லாவரையும் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். இன்னைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறதுனால இன்னைக்கும் அவர் உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த மாசம் முழுவதும், இந்த ஆண்டுல பல மாதங்கள் உங்களுக்கு வியாதி சுகமாக இருந்திருக்கலாம், சுகமாகாம இருந்திருக்கலாம். இந்த மாசத்துல கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கின்றார். அவர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான். யாரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான் என்றால், எப்பாப்பிரோ தீத்து, நல்ல வாயிலே வர மாட்டேது, எப்பாப்பிரோ தீத்து என்கிற ஒரு நபர். அவன் பவுலுக்கு ஊழியத்திலே மிகவும் உறுதுணையாக இருந்தவன். நிறைய ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததை நம்ம பார்த்துருக்குறோம். எப்பாப்பிரா தீத்து கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிலாம் பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பிலிப்பியரில் ஒரு சில இடங்களில். அப்போ ரொம்ப உதவிகரமாக இருந்தவன் அவன் திடீரென்று வியாதிப்பட்டு விட்டான். வாசிங்க அப்படியே. அவன் வியாதிப்பட்டு எப்படின்னா, மரணத்துக்கு சாதாரண வியாதி கிடையாது, மரணத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய அளவிற்கு அந்த வியாதியின் தீவிரம் அவனை அழுத்துது. வாசிங்க. ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல், பாருங்க, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் இறங்குவார். துக்கத்தின் மேல் துக்கம் அடையாத அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கும் இறங்குவார். அதென்ன துக்கத்திற்கு மேல் துக்கம். மனிதனுடைய வாழ்க்கையில தூக்கத்தையும் துக்கத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு தூக்கம் இருக்கும், துக்கமும் இருக்கும். ஆனா இங்க துக்கத்தை பத்தி பேசல, துக்கத்தின் மேல் துக்கம். துக்கம் எல்லாத்துக்குமே வரதான் செய்யுது, எல்லாத்துக்குமே துக்கம் வரதான் செய்யுது. பாருங்க, நீங்க எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னா வருவது துக்கம். நீங்க எதிர்பார்க்காதது ஒண்ணு உங்க வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் துக்கத்தின் மேல் துக்கம். நான் புரியுற மாதிரி சொல்றேன். வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வேலை கிடைக்கல அப்படின்னா துக்கம். இருந்த வேலையும் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் துக்கத்துக்கு மேல துக்கம். புரியுறதுக்காண்டி சொன்னேன். விரும்பினது நடக்கவில்லை என்றால் அதற்கு பெயரு அப்ப வர்றது துக்கம். விரும்பினது நடக்கல அப்படின்னா அப்ப வர்றது துக்கம். நீங்க விரும்பாதது ஒண்ணு உங்க வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் துக்கத்தின் மேல் துக்கம். அதுக்கு பேர் தான் துக்கத்தின் மேல் துக்கம். நான் விரும்புறது பணம் வரணும்னு வரல, துக்கமா இருக்கிறேன். உள்ள பணமும் அக்கௌண்ட்ல இருந்து போயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் துக்கத்தின் மேல் துக்கம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், துக்கத்தின் மேல் துக்கம் நீங்கள் அடைய விட மாட்டார். ஒருவேளை நீங்கள் துக்கத்தை அனுபவித்திருக்கலாம், ஆனால் துக்கத்தின் மேல் துக்கத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவருடைய இரக்கம் உங்க மேல இருக்குது. சொல்லுவாங்க பாருங்க, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே. இப்பதான் காலில் அடிபட்டு வந்திருப்பாரு, திடீர்னு கால் அதே காலில் என்ன விழுகும், கல் விழுதுல எவனாச்சும் காலில் இருக்குன்னு வீசிடுவாங்க. ஆனால் பாருங்க, பட்ட காலே அடிபடுதே கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம்
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா அனுமதிக்கவே மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். பாருங்க, துக்கத்தின் மேல் துக்கம் வரும் பொழுது அது மனிதனை அழித்து விடும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு இடத்துல சொல்றான், சங்கீதம் 119:92, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். உங்களுடைய வசனம், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா நான் துக்கத்திலேயே அழிஞ்சு போயிருப்பேன், செத்து போயிருப்பேன். பாருங்க, துக்கமா இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு மனிதன் தவறான முடிவுகளை எடுக்கிறான். எப்ப தவறான முடிவுகளை எடுத்து தவறான பாதைகளை பயணிக்கிறான் அல்லது தவறான முடிவுகளை எடுத்து தவறான காரியத்தை செய்கிறான் அப்படின்னா துக்கத்திலே நிறைந்திருக்கும் பொழுது, துக்கம் உள்ளவனாக அவன் இருக்கும் பொழுது தவறான முடிவுகளை எடுக்கின்றான் அல்லது தவறான காரியங்களை அவன் செய்கின்றான். பாருங்க, வேதத்துல கூட பல சம்பவங்கள் இருக்குது. நாபால் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கலாம். அவன் பாருங்க, தாவீதை குறித்த பயத்தினால் உண்டான துக்கத்தினால் வியாதிப்பட்டு மரித்து போனான். நாபால் தாவீதை குறித்த பயத்தினால் உண்டான துக்கத்தினால் வியாதிப்பட்டு மரித்து போனான். சவுல் தேவன் அவனிடத்தில் பேசவே இல்லை, போரிலே ஒரு படுதோல்வி ஏற்பட்டு விட்டது என்கிற துக்கத்திலே பட்டயத்தை நாட்டி அதன் மீது விழுந்து மரித்து போனான். யூதாஸ், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தபடினால் பாவம் செய்தேன் என்கிற துக்கத்திலே, குற்ற உணர்விலே நாண்டு கொண்டு செற்றான். துக்கம் ஒரு மனுஷனை கொன்றும், துக்கம் ஒரு மனுஷனை கொன்றும். ஆனா நம்ம உயிரோடு இருக்கோம், ஏன்னா கர்த்தர் இரக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. துக்கத்தின் மேல் துக்கம் அடையாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் துக்கத்தின் மேல் துக்கம் அடையாதபடிக்கு கர்த்தர் எனக்கும் இறங்கினாரு. அதனாலதான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் இயேசு கிறிஸ்துவ கரங்களை தட்டி வாழ்த்தி, ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாருங்க, என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற நிலையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற நிலையிலே காட்டப்படுகின்ற கருணை, அதற்கு பேர் தான் இரக்கம். என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன ஆகும் தெரியாது, என்ன எப்படி முடியும்னு தெரியாது, அப்படின்ற நிலைமை இருக்கும் பொழுது ஒரு கருணையை கர்த்தர் கொடுத்து காப்பாற்றுகிறார் அல்லவா, அதற்கு பெயர் தான் இரக்கம். அந்த மாதிரி லைஃப்ல இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், நடக்கும். ஆனா கருணை கொடுத்து என்ன காப்பாத்தினாரே கர்த்தர், காப்பாத்தினார்ல, அதுக்கு பேரு தான் இரக்கம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். பாருங்க, எஸ்தர் ராஜாவை போய் சந்திக்க போறா. ராஜாவை சந்திக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ராஜாவோட அனுமதி இல்லாம சந்திக்க போனா அங்க இருக்கிற போர் சேவர்களே யாரும் தான் கொன்றுவாங்க. ஆனாலும் சூழ்நிலை கண்டிப்பா ராஜாவை போய் சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா ஆமான் ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்துட்டான். இப்ப அதை தடுத்து நிறுத்தணும்னா எஸ்தர் போய் என்ன பண்ணணும், ராஜாட்ட பேசித்தான் ஆகணும். இப்ப மொர்தெகாயிட்ட சொல்றா, நான் போறேன், நீ என்ன பண்ணு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, நம்மளும் சேர்த்து என்ன பண்ண உபவாசம் பண்ணுவோம். இப்ப நான் ராஜாவை தடையை தாண்டி என்ன பண்ண போறேன், போய் பார்க்க போறேன், வேற வழி இல்ல தாண்டி போறா. என்ன வேணாலும் நடக்கலாம். போனா ராஜாவை யாரும் என்ன பண்ண முடியாது, கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஏன்னா சட்டப்படி நீதிபடி தண்டிச்சுதான் ஆகணும். தாண்டி போறா. பாருங்க, ராஜா என்ன பண்றான், செங்கோலை நீட்டி இரக்கத்தை காண்பிக்கின்றான், தயவை காண்பிக்கின்றான். சாக வேண்டியவ, ஆனா இரக்கம் கிடைச்சதுனால தப்பிச்சா. அவளுக்கு இறக்கம் கிடைச்சதுனால ஒட்டுமொத்த யூத ஜனத்துக்கே இறக்கம் கிடைச்சிச்சு, தப்புனாங்க. பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற நிலைமையில கர்த்தர் கருணையை காட்டி இரக்கத்தை காட்டி உங்களை காப்பாற்றி இருக்கின்றார். அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கின்றார். பாருங்க, ஒரு ராஜாவின் இடத்துல ஒருத்தவன் 10,000 தாளந்த கடனாக ஒரு ஊழியன் பெற்றிருக்கின்றான். அது அவனால கட்டி முடிக்க முடியல, கட்ட திராணி இல்லை. இப்ப சட்டத்தின்படி அவன் என்ன செய்யணும் அப்படின்னா தண்டிக்கணும். ராஜா என்ன பண்றான், என்ன தண்டிக்கிறான்னா, உன்னால அதை கொடுத்து முடிக்க முடியல, கடனை கட்டி செலுத்த முடியல, அதனால உன்னுடைய பொஞ்சாதி பிள்ளைகள் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து என்ன பண்ணு, நீ கடனை செலுத்து அப்படின்னு சொல்றான். இப்ப ராஜா யாராச்சும் கொஸ்டின் பண்ண முடியுமா, ஏன் ராஜா அப்படி அநியாயம் பண்றீங்க? அநியாயம் பண்றேனா, நீதி செய்யற ராஜா. இப்ப அவன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா இதுதான் செய்யணும், சரிங்களா? இது நீதியான ஒரு காரியம். இப்ப அவனை குறித்து வசனம் சொல்லுது, அந்த ஊழியன் என்ன பண்றான், ராஜா காலுல தாழ விழுந்து அழுது புலம்புகின்றான். ஐயா என்ன பண்ணீங்க, மன்னிங்க, எனக்கு இரக்கம் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது ராஜா அப்படி பரிதபித்து இரக்கம் காட்டி எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். இதுக்கு பேர் தான் இரக்கம். அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல கர்த்தர் நீதி செய்திருந்தார் என்றால் நீங்க யாருமே இருந்திருக்கவே முடியாது. அவர் இரக்கம் கொடுத்தனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம்.
நம்ம பண்ண பாவத்திற்கு நீதி செய்திருந்தாராயே ஆனால் நிச்சயமாக நாம் அழிந்து போயிருப்போம். நீதி செய்யாமல் இரக்கம் கொடுத்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கின்றோம். இந்த வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்க நமக்கு சரிகட்டாமலும் இருக்கின்றார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கின்றதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கின்றார். நம்ம உருவம், நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய கேபபிலிட்டி, நம்மளுடைய தாங்கக்கூடிய திறன் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் அதற்கு ஏற்றாற் போல் நம்மளை என்ன பண்றாரு, நடத்துகிறார். நம்மளை மட்டாய் தண்டிக்காமல் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இரக்கத்தை கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றார். பாருங்க, கர்த்தருடைய இரக்கம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும். உங்களுடைய அழுகை எல்லாம் ஆனந்தமாக மாறிவிடும். உங்களுடைய தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறிவிடும். உங்கள் வியாதிகளும் பலவீனங்களும் உங்களை விட்டு ஓடிவிடும். உங்களுடைய வறுமை தரித்திரம் இல்லாம எல்லாமே நீங்கி ஓடிவிடும். கர்த்தருடைய இரக்கம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா போதும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில கர்த்தருடைய இரக்கத்தை விரும்புகிறீர்கள்? கர்த்தருடைய இரக்கம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய இரக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. எரேமியா 31 அதிகாரம். எரேமியா 31 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 31. பட்டயத்துக்கு தப்பி மீந்த இன்னைக்கு நம்ம தான் மீந்த ஜனம். என்ன பட்டயம்? பிசாசு நம்மளை கொல்றதுக்கு பல வகையில பட்டயத்தோட என்ன பண்ணா சுத்துனா. ஆனா கர்த்தர் நம்மளை காப்பாத்தினார். அதனால நம்ம மிச்சமா ஒரு குரூப் இருக்கிறோம். மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. இன்னைக்கு இரக்கம் பெற்ற ஜனமாக நாம் இருக்கின்றோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4 வாசிங்க. 4வது வசனம். பாருங்க, கர்த்தருடைய இரக்கம் உங்க வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள். இடிக்கப்பட்ட நிலைமையில, விழுந்து போன நிலைமையில, வீழ்ச்சி அடைஞ்ச நிலைமையில இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில பகுதிகளை கர்த்தர் மறுபடியும் எடுத்து எழுப்பி கட்டுவார். அது எது செய்யும்னா கர்த்தருடைய இரக்கம். நீங்க நம்மளுக்கு தேவையானது என்னது? கர்த்தருடைய இரக்கம். வாசிங்க. பாருங்க, மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் புறப்படுவாய். பாருங்க, பலனை அனுபவிப்பார்கள். பலன் அனுபவிக்க செய்வார் கர்த்தர். கர்த்தருடைய இரக்கம் இருந்துச்சுன்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். அதன் பலனை நீ அனுபவிப்பாய். பலனை அனுபவிக்காம சம்பாரிச்சு ஒரு பிரச்சனை இல்லை. சம்பாரிச்சு ஒண்ணுமே சாப்பிட முடியாதுன்னா, சம்பாரிச்சு ஒண்ணுமே அனுபவிக்க முடியாதுன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய இரக்கம் உன் மேல இருக்கிறதுனால உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. நீ 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 வேலை செஞ்சு நீ சம்பாரிச்சத உன்னுடைய பலனை முழுசாக அனுபவிப்பாய். ஒரு சில பேர் பாருங்க, சம்பாதிப்பாங்க, காசெல்லாம் என்ன போகும், கரியா போறது மாதிரி கடனுக்கே போயிடும், வாடகைக்கு போயிடும், டியூக்கு போயிடும், பல விஷயங்கள்ல அப்படியே போய் ஒண்ணுமே இல்லாம அப்படியே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில யாராச்சும் இருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு தேவை கர்த்தருடைய இரக்கம். கர்த்தருடைய இரக்கம் உங்களை அனுபவிக்க வைக்கும். நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அவருடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் நிச்சயமாகவே இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய இந்த இரக்கத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதை நான் உங்களுக்கு போதிக்க போகின்றேன். ஏனென்றால் இந்த மாத கடைசி வந்துட்டோம், வருடத்தின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ள நம்ம கர்த்தருடைய இரக்கத்தை வாஞ்சித்து கதறி கேட்டோம் என்றால் நிச்சயமாகவே இந்த 1 வருடத்துல செய்யாத அற்புதங்களை இந்த 1 மாதத்துல கர்த்தர் செஞ்சு முடிவிலே, அதாவது இந்த 31ஆம் தேதிக்குள்ள உங்களை ஒரு சம்பூர்ணமான நிலைக்கு கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா வசனம் சொல்றது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தருடைய இரக்கம் நம்மளுக்கு இப்ப அவசியமா இருக்கு. பாருங்க, கர்த்தருடைய இரக்கம் என்னென்ன காரியங்களை நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குது அப்படின்னா, சங்கீதம் 103 எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 103
3, 4 ஆகிய வசனங்களை வாசிங்க. பாருங்க, கர்த்தருடைய இரக்கம் நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். கர்த்தருடைய அந்த இரக்கம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். பாருங்க, பாவிக்கு கிடைக்க வேண்டியது என்னது? பாவிக்கு கிடைக்க வேண்டியது தண்டனை. அப்ப பாவிகளுக்கெல்லாம் பிரதான பாவிக்கு கிடைக்க வேண்டியது தண்டனையிலையும் பெரிய தண்டனை. ஆனா இந்த பாவிகளிலும் பிரதான பாவியாகிய பவுலுக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்தது இரக்கம். பாவிகளில் பிரதான பாவியாக இருந்த எனக்கு கர்த்தர் இறங்கினார், இரக்கம் கொடுத்தார். பாருங்க, சபையை துன்புறுத்திய ஏரோதை கர்த்தர் தூதனை அனுப்பி அடித்தார். அவன் கீழே விழுந்து புழுபுழுத்து செத்து போனான். அவனுக்கு தண்டனை கிடைத்தது. அதே சபையை துன்புறுத்திய பவுலுக்கு கர்த்தர் தண்டனையை கொடுக்கவில்லை, இரக்கத்தை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இரக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய இரக்கம் பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றது, கொடுத்து கொண்டும் இருக்கின்றது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய இரக்கம். அது மட்டும் கிடையாது, கர்த்தருடைய இரக்கம் சுகத்தை, தெய்வீக சுகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றது. வாசிங்க. அப்படி 103 மறுபடியும் வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் நமக்கு தெய்வீக சுகத்தையும் நீடிய ஆயுளையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? குணமாக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு வியாதி வருது, போகுது, மறையுது. ஏன் அப்படின்னா கர்த்தர் இரக்கத்தை கொடுத்து என்ன பண்றாரு? மறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, நீக்கிக்கிட்டே இருக்கிறாரு, போக்கிக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் வியாதியெல்லாம் சுகமாக்கி இருக்கிறாருன்னு? நிறைய பேருடைய வியாதியை கர்த்தர் இந்த ஆண்டுல சுகமாய், மேஜர் டிசீஸ் நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்கிறார்? கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரு. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, நம்மளுடைய பிராணனை அவர் என்ன பண்றாரா? அழிவுக்கு விலக்கி நம்மளை காப்பாத்து. எத்தனையோ விபத்துகள், கண்ணு முன்னாடி விபத்து. போன வாரம் நான் பைக்ல போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி போறவர் 10 அடி பறந்து மேல போய் 3 கிலோ சாகுறாரு. ஒரு அடிச்சு தூக்குறான் பைக்ல வந்து. பாருங்க, கண்ணு முன்னாடி மரணங்கள்லாம் நேரிடுகிறது. அப்ப கர்த்தர் சொன்னாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்க கண்ணு முன்னாடி அப்படி நடந்திருக்கலாம். நான் சொல்றேன், அது அணுகாம உங்களை காப்பாத்தினார். பார்த்தீங்களா? அது கர்த்தருடைய இரக்கம், கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அடுத்து வசனம் சொல்லுது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல ஆகுறது. எத்தனை பேர் சொல்றீங்க வயசு வாழ வயசு போல இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னாடி என் உடம்பு எப்படி இருக்குதோ அதே போலதான் இப்பயும் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோட கைதிட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர். அப்படி ஆக கிடையாது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பாருங்க, கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை வாழ வயது போல கர்த்தர் என்ன பண்றாராம்? மாற்றுகிறார். அப்ப முதிர் வயதா மாத்துறது இல்லை அவரு. கழுகுக்கு சமானம்னா கழுகு வந்து வயசாகி போயிடும், சோர்ந்து போயிடும், பறக்க முடியாது. இப்ப அது என்ன பண்ணுதுன்னா தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. புதுப்பித்துக் கொண்டு புதிய ரெக்கை, புதிய சிறகு அடித்து வானத்திலே மறுபடியும் பறக்கின்றது. அதே போல கர்த்தர் என்ன பண்றாருன்னா உங்களையும் கர்த்தருடைய இரக்கத்தை கொடுத்து, கர்த்தர் அவர் தன்னுடைய இரக்கத்தை கொடுத்து உங்களையும் ஒரு புதுப்பித்து ஒரு புது சிருஷ்டியாக, புது படைப்பாக பறக்க வைக்கிறார். கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல உங்களுடைய வயதை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கின்றார், மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார். கர்த்தருடைய இரக்கம் அதை செய்யுது. அடுத்து, கர்த்தருடைய இரக்கம் நம்மை
பாதுகாக்கிறது. கர்த்தருடைய இரக்கம் நம்மளை பாதுகாக்குது. வசனம் சொல்லுது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிறேன்னா, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு இந்த முடிவில்லாத இரக்கம் நமக்கு அழிவில்லாத வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அடுத்து, அவைகள் காலைதோறும் புதியவைகள். காலைதோறும் புதிய கர்த்தருடைய இரக்கம் உங்க லைஃப்ல வரும்போது ஒரு புதியவைகள்னா புதிய துவக்கத்தை உங்க வாழ்க்கையில என்ன பண்றாரு? ஏற்படுத்துகிறார். புதிய புதிய பாதைகளிலே உங்களை நடத்துகின்றார். புதிய புதிய கதவுகளை உங்களுக்காக அவர் என்ன பண்றாரு? திறக்கின்றார். இதுதான் புதிய துவக்கம். காலைதோறும் புதியவைகள். சொல்லுங்க, அனுதினமும் ஆண்டவர் புதிதான கிருபைகளை, புதிதான இரக்கங்களை, புதிதான பிளெஸிங்கை உங்க வாழ்க்கையில கொடுக்கிறவராக அவர் இருக்கின்றார். அது மாத்திரம் கிடையாது, கர்த்தருடைய இரக்கம் தலைமுறையாய் தொடர்கின்றதாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கோ, பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். 1000 தலைமுறையானவர்களுக்கு இரக்கம் உள்ளவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 11வது மாதத்துல கடைசி வாரத்தில் நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிறது. இந்த ஆண்டே முடிய போகின்றது. நாம் அடைய வேண்டியதை அடைவதற்கும், நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கும், நாம் போக வேண்டிய இடத்திற்கு போவதற்கும், நாம் குணமடைவதற்கும், விடுதலை அடைவதற்கும், தடைகள் நீங்கி நாம் முன் செல்வதற்கும் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு மிகவும் அவசியமானதாக இருப்பதினால் நிச்சயமாகவே நாம் இரக்கத்தை இந்த வாரத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு நாம் முனைப்பாய் தீவிரமாய் செயல்பட வேண்டும். அதற்கான ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றேன். எடுத்து வாசியுங்கள். முதலாவது கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள, நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் இல்லாமல் தேவனுடைய இரக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுடைய வழிகளை சீரமைக்கும், உங்களை அது லகுவாக்கி இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 123, சங்கீதம் 123 1, 2 ஆகிய வசனங்களை வாசிங்க. பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எப்படி ஏறெடுக்கிறேன்னா, வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல உம்மை நோக்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? நீங்க எனக்கு இரக்கம் செய்யற வரைக்கும் நான் உண்மையே நோக்கி கொண்டு இருப்பேன். எனக்கு நீங்க இரக்கம் செய்யற வரைக்கும் நான் உண்மையே நோக்கி கொண்டிருப்பேன். எந்த காரியத்துல கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு தேவை? உங்க சரீரத்தில் வேணுமா? வியாதினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? சரீரத்தில் தேவனுடைய இரக்கம் வந்துச்சுன்னா சுகமாயிருவே நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லது பொருளாதாரத்தில் கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு தேவையா? பொருளாதாரம் முன்னேற வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லது குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? இல்லை ஏதாவது விஷயத்துல நீங்க பெருக வேண்டும், அதில் கர்த்தருடைய இரக்கம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி கொண்டே இருப்பது, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பது. இது கர்த்தருடைய இரக்கத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். பர்திமேயு என்கிற அந்த குருடனை குறித்து நாம் பார்த்தோம். இயேசு அங்க நடந்து போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான்? கத்தா இருக்கிற இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண? அதட்டா, கத்தாத சத்தம் போடாது அப்படின்னா அவன் முன்னிலும் அதிகமாக என்ன பண்றான்? கூப்பிடுறான், கத்துறதை நிறுத்தவே இல்லை, கூப்பிடுறதை நிறுத்தவே இல்லை, நோக்கி பார்க்கறதை நிறுத்தவே இல்லை. நான் சொல்றேன், அந்த பர்திமேயுவை போல உங்களுடைய கூப்பிடுதல், கர்த்தரை நோக்கி பார்த்தல் அப்படியே இருப்பதாக நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். இயேசு நின்று திரும்பி பார்த்து அவனை அழைத்து அவனுடைய பார்வையை நலமாக்குகின்றார். நான் சொல்றேன், கர்த்தருடைய இரக்கம் கிடைச்சிச்சுன்னா கர்த்தர் உங்களையும் அழைத்து உங்களுடைய குறைபாடுகளை நீக்கி போடுவார், உங்களுடைய குறைவுகளை போக்குவார். பாருங்க, ஒரு வசனம் அருமையா இருக்கும். மார்க்கு 5ஆம் அதிகாரம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை அப்படியே வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, பாருங்க, இயேசுவை கண்ட உடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். எப்படி வேண்டிக் கொண்டா? அவர் காலில் வந்து விழுந்துட்டான். விழுந்துட்டு நீங்க வரணும், என் மக வியாதியா கிடக்கிறா, நீங்க தொட்டு சுகமாக்கணும் வரணும் சொல்லிட்டு காலில் இருந்து என்ன பண்ணலவே
எலும்பை மேல விழுந்து மிகவும் வேண்டிக் கொண்டே இருக்கிறான். கர்த்தர் பார்க்கிறாரு. அடுத்து பாருங்க, அவர் அவனோடு கூட போனார். பாருங்க, நீங்க கர்த்தரை விடாப்பிடியா பிடித்து கொண்டீர்களானால், கர்த்தரிடத்திலே விடாப்பிடியா விழுந்து கிடந்து கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவன் விழுந்து கிடக்கிறான், வேண்டி கெஞ்சுறான், கர்த்தர் கூட இயேசு கூட நடந்து போறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விடாப்பிடியான ஜெப அனுபவம் உங்களுக்கு தேவையானதாக இருக்குது. காலில் விழுந்துட்டான், விழுந்து அவர் இருக்கிறாரு, இருந்தாலும் என்ன பண்றது இல்ல, நிறுத்தல. ஆண்டவரே நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறான், மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறான். அந்த வார்த்தையை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டான் அப்படின்னா கிடையாது, அவன் கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கெஞ்சி கேட்கிறான். அப்ப கர்த்தருடைய இரக்கத்தை பெற, ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருடைய இரக்கத்தை பெற நீங்கள் விடாப்பிடியாக ஜெபத்திலே இருக்க வேண்டும். யாக்கோபு அப்படிதான் என்ன பண்றான், போராடி ஜெபிக்கிறான். யாக்கோபு அப்படிதான் போராடி ஜெபித்து இரக்கத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றான். போராடி ஜெபித்து இரக்கத்தை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்கின்றான். பாருங்க, அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர் வழித்தாள் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவன் ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, உன் பேரு ஆசீர்வாதம் வரும்போதே ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அவன்கிட்ட. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிருக்கான், அப்பாட்ட ஈசாக்கிட்ட எப்படி சொல்லி ஏமாத்திருக்கிறான், தன்னுடைய உண்மையான பேரை சொல்லல, நான் ஏசா என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஆசீர்வாதம். இப்ப கேட்கிறாரு, ஆசீர்வாதம் விட மாட்டேன். அப்படியே அவன் பேர் என்னப்பா, யாக்கோபா எத்தன், நான் ஒரு திருடன் அப்படின்னு ஒத்துக்கிட்டோன்னு கத்த சொல்றாரு. இனிமே உன் பேரு யாக்கோபு எத்தன் கிடையாது, நீ இஸ்ரவேலை ஒப்புக்கொண்டுட்ட, உனக்கு நான் இறக்கத்தை கொடுக்குறேன். அப்ப கர்த்தரிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒப்புக்கொள்ளுங்கள். நேற்று கூட பார்த்தோம் பாஸ்டிங், இயலாமையே கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஒப்புக்கொள்றான், தன்னுடைய இயலாமை என்ன பண்றான், தன்னுடைய நிலைமையை சொல்றான். நான் யாக்கோபு தான், நான் ஏமாத்துக்கு இருந்தேன், நான் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க. அப்புறம் கர்த்தர் அவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிற, இலவசனாக மாற்றுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசாவால யாக்கோபை தொட முடியல, லாபானாலும் யாக்கோபை தொட முடியல. யாக்கோபை குறித்து வசனம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மாந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவன் மறிக்கிற வரைக்கும் யாக்கோபு மேல ஒரு ஆள் கூட கைய போட முடியல. ஏன்னா கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுட்டான். நான் சொல்றேன், கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுட்டீங்க அப்படின்னா யாரும் உங்களை தொடவே முடியாது, எந்த மாந்திரவாதமும் எந்த பில்லி சோனியமும் உங்களை நெருங்கவே முடியாது. கர்த்தருடைய இரக்கம் அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யும் பாருங்க. கர்த்தருடைய இரக்கத்தை பெரும் வரைக்கும் இப்படி வேலைக்காரன் எஜமானுடைய அந்த கையை நோக்கி பார்த்திருக்கிறது போல, வேலைக்காரி எஜமாட்டியுடைய கையை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது போல, நாமும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற நம்முடைய தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்தே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, விடாப்பிடியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கின்றார். பாருங்க, ஒரு 3 நண்பர்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. 3 நண்பர்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிருக்கிறாங்க. இப்போ 3 பேருமே ஆர்டர் கொடுக்குறாங்க. 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஆர்டர் பொங்கல் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், பொங்கல் சொல். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், இட்லி அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் நெய் ரோஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, உட்காந்துட்டாங்க டேபிளில். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலும் இட்லியும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் இருக்கும். பொங்கல் போட்டு வச்சுருப்பாங்க, இட்லி அவிச்சு வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ இட்லியும் பொங்கல் என்ன பண்ணிருச்சு, டேபிளுக்கு வந்துருச்சு. இவன் பார்க்குறான், அப்படி என்னடா நான் 3 பேரும் ஒரே மாதிரி தான் சொன்னோம், இவங்களுக்கு மட்டும் பொங்கல் வந்துருச்சு, இட்லி வந்து எனக்கு மட்டும் நேரம் வச்சு வரல அப்படின்னு என்ன பண்ணிட்டான், எந்திரிச்சு கோச்சிக்கிட்டு விறுவிறுன்னு போயிட்டானா. கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டானா, விறுவிறுன்னு போயிட்டானா. அப்புறம் அவன் வெளியில் போன பிறகு பார்த்தீங்கன்னா தோசை நேர் வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக அழகாக முக்கோணமாக அப்படி ரவுண்டாக மேலே வச்சு முக்கான சைஸில் வச்சு கொண்டு வந்து பின்னாடி இப்படி வைக்கிறாங்கண்ணா. இவன் சாப்பிட்லையாம் பாருங்க. ஒரு சில நேரத்தில் நம்மளும் இப்படி தான் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கிறது இல்லை, காத்திருக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக கேட்கறது இல்லை. அவன் உட்காந்து என்ன பண்ணலாம், ஏய் எவ்வளோ ஆச்சு இன்னும் சொல்லி இன்னும் வரவே இல்லை அப்படின்னா, ஐயா அதை போட்டு விட்டுருக்கோம், உங்களை மாதிரி 3 பேர் தோசை என்ன பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆளுக்காக கொண்டு வருவோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வார்த்தை சொல்லியிருப்பான். இவன் பாருங்க, நம்ம ஒரு சில நேரத்தில் இப்படி தான் பாருங்க, நம்ம கேட்காம நம்மளுக்கு கிடைக்காது நம்மளே முடிவு பண்ணிடுறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. அப்போ நம்ம கேட்கலைன்னா கொடுக்கப்பட மாட்டேன், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிக்கிறார்ல. அப்போ எனக்கான அந்த வாய்ப்புகள், எனக்கான அந்த கதவு திறக்கிற வரைக்கும் நான் தட்டிக்கொண்டே இருக்கு. இதுதான் ஜெபத்தில் விடாப்பிடியாக இருந்து ஜெபித்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த வாரத்தில் கர்த்தருடைய இரக்கத்தை விடாப்பிடியாக கேட்டு வாங்க போறீங்க? வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து, உங்களுடைய நீதியை சார்ந்து அல்ல,
தேவ இரக்கத்தை சார்ந்து கொண்டு தேவ இரக்கத்தை நீங்கள் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுப்பார். எடுத்து வாசிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்க நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். பாருங்க, விண்ணப்பங்களை உமக்கு முன்பதாக எப்படி செலுத்துகின்றோம் என்று தானியேல் சொல்கிறான் என்றால், எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த, வாசிங்க, எங்களுடைய நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு செலுத்துகின்றோம். அப்ப கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களை நீதியை சொல்லி இரக்கத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. தானியேல் சொல்லலாம், ஏன்னா அவன் நீதி நிறைய செஞ்சிருக்கிறான், நற்கிரியை நிறைய செஞ்சிருக்கிறான், தேவனுக்கு உகந்த வாழ்க்கை சூப்பரா வாழ்ந்துருக்கிறான். அவன் சொல்லலாமே, ஆண்டவரே, ராஜாவின் போஜன பதார்த்தங்களினால் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் நான் பரிசுத்தமா இருந்தேன் அல்லவா, ஜெபத்துல சொல்லியிருக்கலாம்ல, சொல்லிருக்கலாமா சொல்லக்கூடாதா? ராஜா வைத்த அந்த பொற்சிலையை நான் வணங்கவே இல்லையே, என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். நான் 3 வேளை என்ன பண்றேன், முழங்கால் போட்டு ஜெபிக்கின்றேன், நான் இடைவிடாமல் உம்மை ஆராதிக்கின்றேனே என்று அவன் சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்லவே இல்லை. அவன் சொல்றான், அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, கர்த்தருடைய இரக்கத்தை பெற அவருடைய இரக்கம் தான் எனக்கு முக்கியம். அவர் எப்படி இரக்கம் செய்யறாருன்னா, அவர் இரக்கமா இருக்கிறதுனால எனக்கு இரக்கம் செய்யறாரு. அப்ப நம்ம நீதியெல்லாம் வச்சுட்டு அவருடைய இரக்கத்தை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இந்த எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு ஒரு எதிர்மறையான தீர்க்க தரிசனம் வருகின்றது. உன் வீட்டுக்காரி இதை ஒழுங்குபடுத்த நீ செத்துருவ அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் செவுறு பக்கம் திரும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்க ஆரம்பித்து தன்னுடைய ஜெபத்துல தன்னுடைய நீதியை சொல்றான். நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். சரிங்களா? எத்தனை நாள் சொல்லிக்கிறான், நான் உண்மையாக நடந்தேன், உத்தமமாக நடந்தேன், பார்வைக்கு அதெல்லாம் இல்லை. ஆனா பதில் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு, பதில் எப்படி கொடுத்தாரு? ஆமாப்பா, நீ எனக்கு உண்மையாக உண்மையும் உத்தமமாக நடந்த, மனத்தாழ்மையாக இருந்த, உன் பாதையெல்லாம் செவ்வையாக இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்ணுறேன், உன்னுடைய நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை. இரக்கம் இரக்கம் எப்படி வருதுன்னா, அவன் விட்ட கண்ணீர்னால வருது, அவன் செஞ்ச நீதினால வரல. அது மட்டும் கிடையாது, அவன் தாவீதின் குமாரனாக இருப்பதினால் அவனுக்கு கர்த்தர் இரக்கம் செய்தார். அவன் தகப்பனாகிய தாவீதின் தேவன். அந்த 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 உடன்படிக்கையின் அடிப்படையிலே கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் மீது இரக்கம் செய்கிறார். பாருங்க, இன்னைக்கு தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய தகப்பனாக இருப்பதினால் கர்த்தருடைய அளவற்ற இரக்கம் உங்கள் மீது என் மீது பொழியப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எசேக்கியா ராஜாவுக்கு தாவீதின் குமாரனாக அவன் இருந்ததினால், தாவீதின் வம்சாவளியிலே அவன் இருந்ததினால் அவனுக்கு கர்த்தர் அவனுடைய அழுகையை பார்த்து இரக்கத்தை கொடுத்தார் என்றால், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறதுனால கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கும் இரக்கத்தை கொடுத்து நம்மை இன்னும் அதிகமான ஆயுளிலே நடத்துவார், இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை கொடுப்பார், இன்னும் அதிக ஆரோக்கியத்தை கொடுப்பார். உன் கண்ணீரை நான் கண்டேன். பாருங்க, பழைய புதிய ஏற்பாட்டில் 2 பேர் ஜெபம் பண்றதுக்கு கண்டிப்பாங்க. ஒருத்தன் பரிசையன், இன்னொருத்தவன் என்னது ஆயக்காரன் பரிசையன். ஆயக்காரன் பரிசையன் 2 பேர் ஜெபம் பண்ண போவாங்க. இந்த பரிசையன் எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னா, தன்னை மேன்மையா பேசி ஜெபம் பண்றான். நான் அப்படியா இப்படியா, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் தசமபாகம் செலுத்துறேன், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நீதியை சொல்றான். இவன் என்ன சொல்றான், தன்னோட நீதியும் சொல்லிட்டு இவனை மாதிரி நான் இந்த ஆயக்காரனை போல நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் குற்றப்படுத்துறான். இப்போ இந்த ஆயக்காரனாகிய அந்த மனுஷன் ஒரே ஜெபம் தான் பண்றான், பாவியாகிய என் மீது. இப்போ இவனும் தசமபாகம் கொடுத்துருப்பான், இவனும் வாரம் 2 தடவை உபவாசம் இருந்திருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு, நான் ஒரு பாவியாகிய என் மீது கிருபையாயிரு, பாவியாகிய என் மீது கிருபையாயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது வசனம் சொல்லுது, இந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனா தன்னுடைய வீட்டிற்கு ஆலயத்திலிருந்து சென்றான். பாருங்க, அப்ப கர்த்தருடைய இரக்கத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற நாம் நம்முடைய தகுதியை கர்த்தருடைய சமூகத்திலே காட்டக்கூடாது.
நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள தகுதி ஆவதற்கு நம்முடைய தகுதியை கர்த்தரத்தில் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று வசனம் சொல்லு. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அழுக்கான கந்தை. அப்ப நம்முடைய ஜபத்தில் வந்து ஒரு பெருமை என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. நம்ம ஒன்றும் பெருசாக செய்யலை, நம்ம செஞ்சுருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய கிரயத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்க, ஒரு யானை மேலே எறும்பு உட்காந்துச்சான். யானை மேலே எறும்பு உட்காந்து யானையும் எறும்பு சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. யானை மேலே எறும்பு உட்காந்து இருக்குது. இப்போ யானை அப்படியே போய்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பாலத்தை கடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த பாலத்து மேலே யானை என்ன பண்ணுது, நடந்து போகுது. பாலமே என்ன ஆகுது, அதிருது. உடனே எறும்பு சொல்லிச்சான், பாடுறா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போறதுனால என்ன ஆகுது, பாலமே அது என் வெயிட் அந்த பாலம் தாங்க மாட்டேங்குது அப்படின்னு எறும்பு நினைச்சான். நீ மட்டும் போயிருந்தா கூட பாலம் அதிராம இருந்திருக்கும். உன் மேல நான் ஏறினால என் வெயிட் அந்த பாலத்தில் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல அப்படின்னு யானை அப்படி பார்த்துச்சான் மேல. அட பாவிடே அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு சில நேரத்தில் கர்த்தர் வந்து அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய நீதி அதெல்லாம் பெருசு. அவருடைய நீதிக்கு முன்பாக நம்ம நீதினா ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய கண்ணீர், என்னுடைய உபவாசம், என்னுடைய ஊழியம், நான் செய்கிற விஷயங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேலே அவருடைய இரக்கம் கிருபை இருந்தா அதுதான் எனக்கு. நம்ம செய்கிறோம், கர்த்தருக்காக பிரயாசப்படுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அதை அவர் மீது இல்லை அன்பினால செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன பண்றாரு, அன்பினால தான் நம்மளுக்கு இரக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர் இறங்குகிறார். அடுத்து தகப்பன் பிள்ளைகள் வந்து தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது போல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம், ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, அடுத்து 3வது ஒரு குறிப்பு, கர்த்தருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யுங்கள், நிச்சயமாகவே நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். எடுத்து வாசிங்க, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். பாருங்க, அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிறது. அப்ப அக்கிரம கட்டுகளோடு இருந்துகிட்டு உபவாசம் இருந்தா அதை கர்த்தர் கேட்பாரா? நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் உங்களை கேட்பாரா? அப்ப அவுக்க வேண்டிய அக்கிரம கட்டுகளை நம்ம என்ன பண்ணிடணும், உங்களுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற அக்கிரமத்தின் கட்டுகளை நீங்க அவிழ்க்கணும். அடுத்து மற்றவர்கள் மீது கட்டப்பட்டிருக்கிற அக்கிரம கட்டுகளை நீங்கள் அவிழ்க்க வேண்டும். அது எப்படி அவிழ்ப்பீங்க? சுவிசேஷத்தின் மூலமா என்ன பண்ண முடியும், இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் என்ன பண்ண முடியும், மற்றவர்களுடைய அக்கிரம கட்டுகளை நீங்கள் அவிழ்க்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை அறிவிச்சீங்கன்னா அவங்க விடுதலை அடைஞ்சிருவாங்க, கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டுரும். அடுத்து பசி உள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை என்ன பண்ணணும், பகிர்ந்து. உன் சாப்பாடை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், பசி உள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்க, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பது அப்படின்னா என்ன, அவங்க வந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், அவங்க மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், அப்படி அப்படி ஒழித்துக் கொள்வது, தன்னை என்ன பண்றது, ஒழித்துக் கொள்வது. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. பாருங்க, இந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா அல்லேலூயா. இந்த வசனங்கள்ல இந்த கருத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா என்ன வருதுன்னா, இந்த செய்கைகள்லாம் எதை காட்டுது அப்படின்னா, மனிதர்கள் மீது, மற்றவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாரு, சொல்றாரு. நான் செஞ்சேனா விடிய காலத்து வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னே காக்கும். அதான் வசனம் சொல்லுது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப நீங்க இரக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுப்பார். அதான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு, அப்ப இரக்கம் செஞ்சவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு கிடைக்கும். அப்ப நியாய தீர்ப்பிலே கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமே ஆனால்
நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். இருந்தால் தான் கர்த்தருடைய இரக்கத்தை என்ன பண்ண முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதை நம்ம இயேசுவோட கல்வாரி சிலுவையிலே தொங்கின அந்த 2 கல்வர்களிலே ஒருவன் இரக்கத்தை காண்பித்து இரக்கம் பெற்றான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் சொல்கிறான், ஒருத்தன் ஏளனமாக பேசுகிறான். அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், டேய் நம்ம பண்ண தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறோம், இவர் ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது இறக்கப்படுகின்றான். இறக்கப்பட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இன்னைக்கு நைட்டு என் கூட எங்கே இருப்ப, பரதேசில இருப்ப. பாருங்க, அவன் இரக்கத்தை பேசுனா, கர்த்தர் அவன்கிட்ட இரக்கத்தை பேசினார். நீங்க இரக்கமுள்ளவர்களான வார்த்தைகளை நீங்க பேசுனீங்க, இரக்கமுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்களானால் கர்த்தர் உங்களுக்கு இரக்கமுள்ள வார்த்தைகளை என்ன பண்ணுவார், பேசுவார். நீங்க கடினமுள்ள வார்த்தைகளை மற்றவரிடத்தில் மனிதரிடத்தில் பேசும்பொழுது அவருடைய வார்த்தையும் கடினமாக தான் வரும். நீங்க இறக்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா இறக்க செய்வார். நீங்க இறக்க செய்யல, கண்டிப்பா இறக்க செய்ய மாட்டார். அப்ப இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீங்க மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், இறக்க செய்ய. பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கூட, அக்கிரம கட்டை அவிழ்த்து விடு, சுவிசேஷத்தை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி. மாம்சமானவனுக்கு ஒன்று என்ன பண்ணாத, மறைக்காத, மூஞ்சில முடிக்க மாட்டேன், ஒளிஞ்சுக்கிருவேன் அப்படிலாம் இருக்காத. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு போ. இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள், இரக்கம் பெறுவீர்கள். பாருங்க, அமெரிக்க தேசத்துல ஒரு தாய் தன்னுடைய 5 வயது அமெரிக்க தேசத்தில் ஒரு தாய் தன்னுடைய 5 வயது மகனை அழைத்து கொண்டு வேற ஒரு பட்டணத்திற்கு போய் வேலை செய்வதற்காக, கூலி வேலை செய்வதற்காக, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். கூலி வேலை செய்கிறதுக்காண்டி போகிறப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா ஒரு தோட்டத்தில். அப்போ அந்த 5 வயது மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கிளைமேட் ஒத்துக்கிறதுல ரொம்ப காய்ச்ச, ரொம்ப பலவீனமாயிட்டான். சாப்பாடு அங்கே சரியில்லை. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆனால் சாப்பாடு அவளுக்கும் கொடுக்கப்படலை, பிள்ளைக்கும் கொடுக்கப்படலை. இப்போ பிள்ளை ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறதுனால பசி ரொம்ப ஆகி மயங்கிய நிலைமைக்கு அந்த பிள்ளை, 5 வயசு பையன் மயங்கிய நிலைமைக்கு அப்படியே போயிட்டான். இதை தூரத்துலேருந்து ஒரு வீட்டில் ஆப்போசிட் சைடில் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நபர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த பிள்ளை அப்படியே மயங்கிய நிலைமையில தள்ளாடுறத. உடனே அவளை கூப்பிட்டு, உன் பிள்ளையை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த பையனுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கிளாஸ் நிறைய, ஒரு கப்பு நிறைய என்ன பண்ணுறாரு, பாலும் ப்ரெட்டு நிறைய பெரிய பெரிய ப்ரெட்டாக கொடுத்து நீ சாப்பிடுப்பா அப்படின்னு வயிறு நிறைய என்ன பண்ணாராம், பாலையும் ப்ரெட்டையும் கொடுத்து சாப்பிட வச்சாராம். அப்போ தான் அவனுக்கு அப்படியே மயங்கிய நிலைமையிலேருந்து அவரோட மூஞ்சி அப்படியே பார்க்குறானா. மயங்கிய நிலைமையிலேருந்து அந்த மனிதருடைய மூஞ்சி அப்படியே பார்க்குறானா. சாப்பிட்டு பிடிச்ச கூட தெளிவடைஞ்சிருச்சு. அவரோட மூஞ்சி அப்படியே மைண்டில் அவனுக்கு பதிஞ்சிருச்சு. இப்போ பல காலங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது ஒரு நபரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு முதியவரை அட்மிட் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு வியாதி. அந்த வியாதிக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு, சுகமாகிறதுக்கு நிறையா பணங்கள் செலவழிகிறது. பல ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் தேவைப்படுது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க செலவு அந்த ஹாஸ்பிட்டல் எப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு என்ன பண்ணுவாங்க, பணம் வாங்குவாங்க. ஒரு சில சர்ஜரி, ஒரு சில விஷயங்கள்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த 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 பெரியவருடைய, அந்த நபருடைய பிள்ளைகளால் கூட அந்த பணத்தை என்ன பண்ண முடியல, கட்ட முடியலை. இப்போ அந்த பெரிய பண நெருக்கடியில் அவர் இருக்கிற சமயத்தில் அப்படியே எப்படி இந்த பணத்தை நம்ம கட்ட போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவர் அப்படியே மயங்கிய நிலையில் அப்படி இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் என்ன பண்ணுறாராம், பில்லை கொண்டு அவர் வைக்கிறாராம், முன்னாடி வைக்கிறாராம். அந்த பில்லை எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் அது ஃபுல்லாமே அந்த பேமெண்ட் ஆகிருக்குதான். எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறார், யாரோ ஒரு நபர் கட்டிட்டாங்களாம். கட்டிட்டு யார் கட்டினா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆனால் அந்த பில்லுக்கு பின்னாடி ஒரு ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தான் புரியும், எனக்கு படித்து பார்த்தப்போ புரியலை அப்படின்னாங்களாம். அந்த வயதான முதிர் வயது உள்ள அந்த மனிதர் அந்த பில்லை எடுத்து அப்படி திருப்பி படித்து பார்க்கும்போது என்ன போட்டிருக்குதுன்னா, ஐ பெய்டு பில் இன் ஃபுல் ஃபார் த மில்க் அண்ட் பிரெட் அப்படின்னு போட்டுருந்துச்சான். என்னன்னா, இந்த பில் பணத்தை நான் முழுமையாக செலுத்திட்டேன், ஒரு கிளாஸ் பாலுக்காகவும் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ரொட்டி துண்டுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக அந்த மகன் மாறிட்டான். அந்த சின்ன பையன் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவன், சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருந்த மனுஷன் இப்போ பெரிய தொழிலதிபராக மாறிட்டான். அவன் கஷ்டப்படுற நேரத்தில் இவருக்கு என்ன பண்ணியிருக்கிறான், அவன் மயங்கிய நிலைமையில இவனுக்கு உதவி செஞ்சு, இப்போ இவர் மயங்கிய நிலைமையில பணம் கட்ட முடியாத நினைக்கிற சமயத்தில் அவன் உதவி செஞ்சான். பாருங்க, இது ஒரு உண்மை சம்பவம். பாருங்க, இது இன்னைக்கும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, மனிதர்கள் மூலமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க இரக்கம் உள்ளவர்களாக இருந்து மற்றவங்களுக்கு நீங்க இரக்கம் செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு பல மனிதர்கள் வடிவிலே உதவியை செய்வார். கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, செய்வார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாஸ்து
முடிச்சிடலான்னு இருக்கிறேன். மத்தேயு இந்த வசனத்தை அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படியே முடிச்சுடுவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 முதல் 35 வரை அப்படியே வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 முதல் அப்படியே வாசிங்க. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். எல்லாத்தையும் வித்துட்டு கடனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன், எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? காலில் விழுந்து கதறி அழுது எல்லாத்தையும் நான் கொடுத்து தீர்த்துறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா கொடுக்க முடியாதனால தான் அந்த நிலைமை அவனுக்கு வந்துச்சு. அப்ப அவன் மேல மனதிறக்கம் கொள்கின்றான். அந்த ராஜா மனதிறக்கம் கொண்டு மன்னிக்கிறான். கடனை என்ன பண்றான்? இனிமே கடன் நீயே கொடுக்க வேண்டாம், அவனை விடுதலை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு விடுதலையும் மன்னிப்பையும் கொடுத்துட்டான். பாருங்க அடுத்து வாசிங்க. பாருங்க, மன்னிப்பை வாங்கிட்டு விடுதலையை வாங்கிட்டு அந்த ஊழியக்காரன் என்ன பண்றான்? போறான். இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. மன்னிப்பை வாங்கிட்டு விடுதலை வாங்கிட்டு என்ன பண்றான்? அந்த ஊழியக்காரன் போறான். பாருங்க, இவனே ஒருத்தோட கடன் வாங்கி கட்ட முடியாம இருக்கான், ராஜாட்ட கடன் வாங்கி. இப்போ இவன் என்ன பண்ணுங்க? யாருக்கோட கடன் கொடுத்துருக்கான் சரிங்களா? அவன் எவ்வளவு வாங்கியிருக்கிறான்? 100 வெள்ளி பணம். ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்கிறான் சரிங்க. அவனை போன இவன் என்ன பண்றான் பாருங்க. பாருங்க, மன்னிப்பை பெற்றவன் என்ன பண்றான்? தொண்டையை நெருக்கி கழுத்தை நெருக்கிறான் போனவனே. பாருங்க, அவனை போல இவன் என்ன பண்றான்? இவன் காலில் அவன் வந்து ராஜா காலில் விழுந்து இறக்கத்தை பெற்றான். இவன் வந்து இந்த வேலைக்காரனுடைய காலில் இவனும் சக ஊழியனாக இவன் என்ன பண்றான்? காலில் விழுந்து கேட்கிறான். அதே வார்த்தை தான் சொல்றான் இவனும். பாருங்க என்ன செய்யலையா? பாருங்க எப்படி ஒரு மோசமான கடினம் கொண்ட இருதயம் கொண்டவனாக அவன் இருக்கிறான். சம்மதிக்க மாட்டேன்டான். ஜெயில போட்டான் பாருங்க, ஜெயில போட்டான். வாசிங்க. பாருங்க, அந்த ராஜாட்ட அந்த ஆண்டவன்ட்ட போய் மறுபடியும் என்ன பண்றாங்க? போய் சொல்றாங்க, ஐயா நீங்க வந்து அவனுடைய எல்லா கடனையும் மன்னிச்சிட்டீங்க, விடுதலை ஆக்கிட்டீங்க. ஆனா அவன் போய் தன்னுடைய சக ஊழியக்காரனை ஒருத்தர் என்ன பண்ணல, மன்னிக்கல, அவனை சிறையில் வச்சிருக்காயா அப்படின்னு. எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி இருக்கும் சொல்லுங்க? வா படிங்க. பொல்லாத ஊழியக்காரனே, பேர் எப்படி சொல்றாரு? பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்கிட்ட வேண்டிக் கொண்டதுனால அந்த கடன் முழுவதும் என்ன பண்ணிட்டேன்? உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், அக்கிரமத்தை மன்னிச்சிட்டேன், வியாதியை குணமாக்கிட்டேன், உன்னை எல்லாத்தையும் நான் மன்னிச்சு உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி கோபம் அடைந்து, கர்த்தருடைய கோபம் வரும். எப்போ வரும்னா, நீங்க மன்னிப்பை பெற்றுட்டு மற்றவங்கள மன்னிக்காம இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கோபம் உங்க மேல வரும். வாசிங்க. தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரா? உபாதிக்கிறவர்கள்னா கடன் வாங்குறவங்க கிடையாது, உபத்திரவப்படுத்துறவங்க. டார்ச்சர், இங்கிலீஷ்ல என்ன வருது? டார்ச்சர்ஸ். பாருங்க, ஒரு சில டார்ச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குதா? ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா? அது மற்றவர்கள் நீங்க மன்னிக்காம இருக்கிறதுனால கூட வந்திருக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட தெரியலான மன்னிப்பு வாங்கிட்டு மற்றவங்களை நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மன்னிக்காம இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்கள்கிட்ட பிசாசிட்டே ஒப்பு கொடுத்துருவாரு. உபாத்திருக்கிறவர்கள் யாரு? பிசாசு தான். பிசாசிட்டே ஒப்பு கொடுத்துருவாரு. நல்லா அப்படி என்ன பண்ணுங்களா, வந்தாடுங்களா. ஏன்னா பாவத்தை மன்னிட்டு பாவ மன்னிப்பை வாங்கிட்டு நன்றி இல்லாத நிலைமையில நம்ம நன்றி இல்லாம இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உபாத்திக்கிறவர்கிட்ட என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பார். வாசிங்க. பரமபிதா என்ன பண்ணுவாரு? எதை குறிச்சு பேசுறாருன்னா மன்னிப்பை குறிச்சு பேசுறாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்ப மற்றவங்கள நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீங்க திரளான மன்னிப்பு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கீங்க? பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அப்பதான் கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாசத்திலும் கடைசி நாள், கடைசி வாரம், கடைசி நாள் உங்களுடைய இரக்கத்திற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்களுடைய இரக்கத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள்
ஆண்டவரே, வசனத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டோம் அப்பா, கற்றுக்கொண்டோம் ராஜா.